இந்த செய்தியை உங்களுக்கு வழங்குவது டைனமிக். 34 ஆண்டு கால சிறந்த டைனமிக் 7ஆம் உணர்வு விழித்தெழுதல் விழிப்புணர்வு உளமன உணர்வியல் அனுபவ பயிற்சிக்கு டைனமிக். வணக்கம். திசைகளின் 5 மணி செய்திகள். இருவர் பலியான கென்திங் ஹைலண்ட்ஸ் விபத்து. சுற்றுலா நிறுவனத்தின் உரிமம் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது. கென்திங் ஹைலண்ட்ஸில் நேற்று காலையில் சுற்றுலா பேருந்து ஒன்று தடம் புரண்டு இருவர் பலியான வேளையில் 19 பேர் காயம் அடைந்த சம்பவத்தில் அந்த சுற்றுலா நிறுவனத்தின் உரிமையை சுற்றுலா கலை மற்றும் கலாச்சார அமைச்சு தற்காலிகமாக நிறுத்தியுள்ளது. இவ்விபத்து குறித்த முழு விசாரணை அறிக்கை கிடைக்கப்பெறும் வரையில் அடுத்த கட்ட நகர்வாக இந்நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக சுற்றுலா கலை மற்றும் கலாச்சார அமைச்சர் டத்துஸ்ரீ தியோங்கிங் சிங் கூறினார். முன்னதாக சம்பந்தப்பட்ட நிறுவனத்திற்கு எதிராக விசாரணை மேற்கொள்வதற்கு தாம் உத்தரவிட்டிருப்பதாக தியோங்கிங் சிங் தெரிவித்தார். சம்பந்தப்பட்ட பேருந்தில் சரியான பராமரிப்பு வசதிகள் எதுவும் இல்லை என்பதுடன் 6 பகல் மற்றும் 5 இரவு மேற்கொண்ட இப்பயணத்தின் போது சுமார் 3 முறை பேருந்து மாற்றம் செய்யப்பட்டிருப்பதாக பாதிக்கப்பட்டவர்களிடமிருந்து புகார் கிடைக்கப்பெற்றிருப்பதாக அவர் அறிவித்தார். இந்த வழக்கு விசாரணை குறித்து ஆலோசிக்க தமது தரப்பு போக்குவரத்து அமைச்சுடன் ஒரு சிறப்பு சந்திப்பு கூட்டத்தை வரும் செவ்வாய்க்கிழமை நடத்தவிருப்பதாக தியோங்கிங் சிங் மேலும் குறிப்பிட்டார். நாளை முதல் ஒரு குறுகிய விசாரணையை விரைவுபடுத்துமாறு தமது தரப்பு கேட்டுக்கொண்டிருப்பதுடன் முழு விசாரணை அறிக்கையில் ஏதேனும் தவறுகள் கண்டறியப்பட்டால் சம்பந்தப்பட்ட நிறுவனத்தின் உரிமை ரத்து செய்யப்படும் என்று தியோங்கிங் சிங் பதில் அளித்தார். கென்திங் ஹைலண்ட்ஸில் நேற்று காலையில் சுற்றுலா பேருந்து ஒன்று தடம் புரண்டு இருவர் உயிரிழந்த வேளையில் 19 பேர் காயம் அடைந்த சம்பவத்தை தொடர்ந்து அப்பேருந்தின் ஓட்டுநரை போலீசார் கைது செய்துள்ளனர். நேற்றிரவு 10:30 மணியளவில் வந்தோங் மாவட்ட போலீஸ் தலைமையகத்திற்கு விளக்கமளிக்க வந்த 32 வயதுடைய அப்பேருந்து ஓட்டுநர் கைது செய்யப்பட்டதாக வந்தோங் மாவட்ட போலீஸ் தலைவர் சூப்பரிண்டென்டென்ட் ஜைஹா முகமது கஹார் தெரிவித்தார். கைது செய்யப்பட்ட அந்த பேருந்து ஓட்டுநர் இன்று முதல் வரும் புதன்கிழமை வரை 4 நாட்களுக்கு தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருப்பதாக ஜைஹா முகமது செய்தியாளர்களிடம் இன்று கூறினார். சாலை போக்குவரத்து சட்டம் 1987 கீழ் இதுகுறித்து விசாரணை மேற்கொண்டு வருவதாக ஜைஹா முகமது மேலும் குறிப்பிட்டார். புத்ராஜயாவில் உள்ள பிரதமர் அதிகாரத்துவ அலுவலகம் வீற்றிருக்கும் ஸ்ரீபட்டனாவில் பிரதமர் டத்துஸ்ரீ அன்வர் இப்ராஹிமிற்கு எதிராக நேற்று நடைபெற்ற எதிர்ப்பு பேரணியில் சுமார் 250 பேர் கலந்து கொண்டதை தொடர்ந்து போலீசார் விசாரணை அறிக்கையை திறந்துள்ளனர். ரயாட் லவான் அன்வார் என்ற தலைப்பில் தொடங்கிய இந்த எதிர்ப்பு பேரணி பொருளாதாரம், வேலைவாய்ப்பு மற்றும் சமூக வாழ்வியல் சிரமங்கள் ஆகியவற்றை மேற்கோள் காட்டி தொடங்கப்பட்ட ஓர் எதிர்ப்பு பேரணி ஆகும் என்று கோலாலம்பூர் போலீஸ் தலைவர் ருஸ்டி ஈசா கூறினார். இது தொடர்பாக குற்றவியல் சட்டம் 9 5வது பிரிவின் கீழ் போலீசார் விசாரணை அறிக்கை ஒன்றை திறந்திருப்பதாகவும் இந்த எதிர்ப்பு பேரணியின் ஏற்பாட்டாளர் உட்பட மேலும் 12 பேர் மீது வாக்குமூலம் மற்றும் விசாரணை மேற்கொள்வதற்கு அழைக்கப்படுவர் என்று ருஸ்டி ஈசா தெரிவித்தார். இதில் அறிவிப்பு தேவைகளை மீறியதாக காணப்படும் எந்தவொரு நபருக்கும் 10,000 வெள்ளி வரை அபராதம் விதிக்கப்படும் என்று அவர் தெரிவித்தார். இந்த பேரணியின் அமைப்பாளர் ஐடில் யூனோஸ் நாளை திங்கட்கிழமை பிற்பகல் 2 மணி அளவில் புத்ராஜயா போலீஸ் தலைமையகத்திற்கு விசாரணைக்கு உதவுவதற்காக அழைக்கப்பட்டிருப்பதாக டமி நகாரா ஒரு அறிக்கையில் தெரிவித்தது. வரும் ஆகஸ்ட் 17ஆம் தேதி கிளாந்தான் நகிரி மாநில சட்டமன்ற இடைத்தேர்தலை முன்னிட்டு கட்சி தலைமையை மதிப்பிடுவதற்காக குவாமுசாங் அம்னோ கட்சி 3 வேட்பாளர்களின் பெயரை பட்டியலிட்டுள்ளது. கிளாந்தான் அம்னோ இளைஞர் தலைவரும் குவாமுசாங் இளைஞர் பிரிவின் தலைவருமான முகமது அஸ்மாவி ஃபிக்ரி அப்துல் கானி, குவாமுசாங் அம்னோ தகவல் பிரிவு தலைவர் அம்ரான் அரிஃபின் உட்பட குவாமுசாங் அம்னோ மகளிர் தலைவி நூர் ஃபஸ்லிதி, ஆர்யானி மட்ரோஸ்லி ஆகியோர் இதில் போட்டியிட உள்ளதாக தெரியவந்துள்ளது. அம்மாநில சட்டமன்ற இடைத்தேர்தலில் போட்டியிடவிருக்கும் அந்த 3 வேட்பாளர்களின் பெயர்களும் நேற்றிரவு நிகழ்ந்த குவாமுசாங் அம்னோ கட்சியின் கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டதாக கிளாந்தான் அம்னோ கட்சியின் தகவல் பிரிவு தலைவர் டத்து ஜவைபி ஒஸ்மான் தெரிவித்தார். கிளாந்தானில் உள்ள ஒரு பெட்ரோல் நிலையத்தில் பலமுறை பெட்ரோலை நிரப்பி அதை கடத்த முயற்சித்ததாக சந்தேகத்திற்குரிய நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார்.
நேற்று பிற்பகல் 12:28 மணி அளவில் உள்ளூர் பதிவு எண்ணை கொண்டு புரோட்டான் வாஜா ரக காரை பயன்படுத்திய 30 வயது சந்தேகத்திற்குரிய நபர் ஒருவரை உள்நாட்டு வாணிபம் மற்றும் வாழ்க்கை செலவின அமைச்சகத்தின் அமலாக்க அதிகாரிகள் கைது செய்தனர். கிளந்தான் ராந்தா பஞ்சாங்கை சுற்றியுள்ள பெட்ரோல் நிலையங்களில் சில வாகனங்கள் பலமுறை பெட்ரோலை வாங்கி நிரப்புவதாக கிடைக்கப்பெற்ற புகாரை தொடர்ந்து அவ்விடத்தில் சோதனை மேற்கொள்ளப்பட்டதாக கிளந்தான் உள்நாட்டு வாணிபம் மற்றும் வாழ்க்கை செலவின அமைச்சகத்தின் இயக்குநர் அஸ்மான் இஸ்மாயில் கூறினார். இதில் மொத்தம் 5068 வெள்ளி மதிப்பிலான 33 லிட்டர் பெட்ரோல் உட்பட சம்பந்தப்பட்ட காரும் கைப்பற்றப்பட்டதாக அஸ்மான் இஸ்மாயில் தெரிவித்தார். மலாக்கா குவாலா சுங்கை பாரு ஜலான் சுங்கை துவாங்கில் போலீசாரின் ரோந்து காரை மோதி தப்பிக்க முயற்சித்த காதல் ஜோடியை போலீசார் கைது செய்தனர். நேற்றிரவு 9:45 மணி அளவில் நிகழ்ந்த இச்சம்பவத்தில் கல்வாட் என்ற குற்றச்செயலின் கீழ் தாம் பிடிபட நேர்ந்திடும் என்ற பதற்றத்தில் அந்த காதல் ஜோடிகள் இத்தகைய நடவடிக்கையை புரிந்தது விசாரணையில் கண்டறியப்பட்டதாக அலூர் கஜா போலீஸ் தலைவர் அஷாரி அபுசாமா கூறினார். சம்பந்தப்பட்ட இடத்தில் ஃபார்ட் ரேஞ்சர் காரில் பயணித்த 44 வயது ஆடவரும் 25 வயது பெண்ணும் ஒதுக்குப்புறமான இருண்ட இடத்தில் காரை நிறுத்தி வைத்திருந்ததை ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த 2 போலீஸ்காரர்கள் கண்டதாக அஷாரி அபு தெரிவித்தார். போலீசாரின் பிடியிலிருந்து தப்பிக்க முற்பட்ட போது அந்நபர் பின்னால் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த போலீசாரின் காரை மோதி தள்ளியதாக அஷாரி அபு குறிப்பிட்டார். மேலும் அவர்கள் மீது விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அஷாரி அபு தெரிவித்தார். பணம் கொடுக்க மறுத்த காரணத்தினால் தனது உடன் பிறந்த சகோதரரை வேண்டுமென்றே அடித்து காயம் விளைவித்த குற்றத்திற்காக இளைஞர் ஒருவர் பத்துபஹாட் செஷன்ஸ் நீதிமன்றத்தில் இன்று குற்றச்சாட்டப்பட்டார். 23 வயது தான்வி மெங் என்ற அந்த இளைஞர் நீதிபதி ஒஸ்மான் எஃப்என்டி முகமது சாலி முன்னிலையில் நிறுத்தப்பட்டு குற்றச்சாட்டு வாசிக்கப்பட்ட போது அக்குற்றத்தை அவர் ஒப்புக்கொண்டார். முதல் குற்றச்சாட்டில் குற்றம் என்று நிரூபிக்கப்பட்டால் கூடியபட்சம் 7 ஆண்டுகள் சிறை மற்றும் அபராதமும், இரண்டாம் குற்றச்சாட்டில் குற்றம் நிரூபிக்கப்பட்டால் சிறை தண்டனை விதிக்க வகை செய்யும் குற்றவியல் சட்டம் 325 மற்றும் 326A ஆகிய பிரிவின் கீழ் அவ்விளைஞர் குற்றச்சாட்டப்படுவார். கடந்த ஜூன் 24ஆம் தேதி இரவு 7:30 மணி அளவில் ஜோஹோர் தமான் ஃப்ளோரா ஹைட்டில் உள்ள ஒரு வீட்டில் தனது 14 வயது சகோதரரிடம் இக்குற்றத்தை புரிந்ததாக அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.